மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தமிழ் மணக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் இனிய வணக்கமும் வாழ்த்துகளும். குரல் வழி இறைமொழி என்ற இந்த தொடரில் நாம் இணைந்திருக்கின்றோம். இறை வணக்கம் என்ற அதிகாரத்திலிருந்து 4 குறள்களை கடந்த நாட்களில் பார்த்தோம். இன்று வான் சிறப்பு என்கிற 2ஆம் தலைப்பிலிருந்து 11ஆம் குறள், அதை நாம் பார்க்கவிருக்கின்றோம். வானின்றுலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று என்று அந்த குறள் சொல்கிறது. வானின்றுலகம் வழங்கி வருதலால், இந்த உலகம் இயங்குவது என்பதே மழையினால்தான். மழை இல்லை என்றால் உலகம் இல்லை. அங்கு வறட்சி, உயிர்கள் பாதிப்படைந்து இல்லாமல் போய்விடும் சூழல். எனவே மழை அது இந்த உலகத்திற்கான அடிப்படை. அந்த மழை இல்லையேல் வாழ்வு இல்லை என்பதனால் அது அமிழ்தம் என்று சொல்லப்படுகிறது. அமிழ்தம் என்பது பல உணவு வகைகளுக்கு சொல்லப்படுகிற ஓர் அரிய சொல். உணவு, நீர், தாய்ப்பால் இவை எல்லாமே அமிழ்தம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வரிசையிலே மழை, அதுவும் ஓர் அமிழ்தம் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த அமிழ்தம், மழை, இது தொடர்பாக நாம் சிந்திக்கின்ற பொழுது விவிலியத்திலே 5 வகை உணவு சொல்லப்படுவதை நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். ஒன்று அன்றாட உணவு. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்கிற அந்த மன்றாட்டிலே எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் என்று இறைமகன் இயேசு நாமெல்லாம் வேண்டுவதற்கு கற்றுத்தருகிறார். அது அன்றாட உணவு. 2 இறைமொழி என்கிற உணவு. சாத்தான் இயேசுவை சோதித்த பொழுது அங்கு இயேசு சொல்கின்ற ஒரு சொல், மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று கடவுளின் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லினாலும் உயிர் வாழ்கிறார். இறைமொழி உணவு. இறை நன்மை என்பது இன்னொரு உணவு. நாம் உண்கின்றோமே, திருப்பலியில் பெற்றுக்கொள்கின்றோமே நற்கருணை, அந்த உணவு. இது என் உடல், இது உங்களுக்காக உணவாக தரப்படுகிற உணவு, உடல் என்று இறைமகன் இயேசு சொல்கிறாரே, அந்த உணவு. 4ஆம் ஓர் உணவை இறைமகன் இயேசு அறிமுகப்படுத்துகிறார். அதுதான் யோவான் நற்செய்தியிலே அவர் குறிப்பிடுவது போன்று, என்னை அனுப்பியவருடைய வேலையை செய்து முடிப்பதும் அவர் திருவுளப்படி வாழ்வதுமே நான் உண்கின்ற உணவு என்று ஒரு சிறப்புமிக்க உணவை அவர் அறிமுகப்படுத்துகிறார். நிறைவாக விண்ணகத்தில் நமக்கு தரப்படுகிற அந்த ஒரு விருந்து, விண்ணக விருந்து, அதுவும் ஓர் உணவு. இப்படி 5 வகையான உணவுகளை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். இந்த உணவு மேன்மையான ஒன்று. இந்த உணவு வரிசையில் வரக்கூடிய ஒன்றுதான் மழை. ஏனென்றால் அந்த மழை இங்கு உள்ள உயிர்கள் அனைத்திற்குமே அது அமிழ்தமாக, உணவாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரி, மாரியை போன்றவர். அவர் தன் மகனை இந்த உலகத்திற்கு உணவாக வழங்கியவர். அந்த அன்னை மரியின் வழியில் இருக்கக்கூடிய ஒன்று இந்த மாரி, மழை என்று நாம் சிந்திக்கின்றோம். அப்படி என்றால் உலகம் அனைத்திற்குமே அமிழ்தமாக இருக்கக்கூடிய இந்த மழை இங்கு எல்லாருக்கும் கிடைக்கத்தக்கின்ற வகையில் இன்று சிந்திப்பதற்கு, செயல்படுவதற்கு நாம் அழைப்பு பெற்றிருக்கிறோம். எனவே இந்த மழையை இங்கு எல்லாரும் பெறுவதற்குரிய வழிவகைகளை நாம் செய்தாக வேண்டியிருக்கிறது. மரம், மழை தரும் மரங்கள் இங்கு பயிரிடப்பட வேண்டும். மரங்கள் வெட்டப்படுவது நிறுத்தப்பட வேண்டும். எனவே இந்த ஒரு உறுதிப்பாட்டோடு மழையை அமிழ்தமாக ஏற்று மழை எல்லாருக்கும் கிடைக்கும் வகையிலே உறுதி ஏற்றுக்கொள்வோம். மீண்டும் ஒரு முறை அந்த திருக்குறளை சொல்வதற்கு நாம் முயல்வோம். வானின்றுலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்றுணரற் பாற்று. மீண்டும் இறைவனுக்கு திருவுளமானால் நாளை குரல் வழி இறைமொழி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கமும் வாழ்த்துகளும். நன்றி.